வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இந்த பதிவில் நாம் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் சார்ந்து பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி தான். செந்தில் பாலாஜி அவர்கள் யார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். போலீஸ் இப்போ அவரை வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. அவர் இப்போ தலைமறைவாயிருக்கிறாரு. அதாவது என்ன வழக்குக்கு இவர் மேலே பதிவு பண்ணியிருக்கிறாங்க, இவர் மேலேயும் சரி இவருடைய தம்பியாக இருக்கக்கூடிய அசோக் அப்படின்றவர் மேலேயும் சரி, ரெண்டு பேர் மேலேயுமே போலீஸார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணைக்கு வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீடு பார்த்தோம்னா கரூரில் தான் இருக்கு இல்லையா, அவருடைய சொந்த ஊருக்கு சொந்த வீட்டுக்கே வந்து அந்த சம்மனையும் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஒரு சம்மன், அவருடைய தம்பி அவர்களுக்கும் ஒரு சம்மன். அந்த சம்மனை செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெற்றோர் வாங்கக்கூடிய காட்சிகளும் சோஷியல் மீடியாவில் வெளியாயிருந்தது. அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன வழக்கு இவங்க மேலே அப்படின்றதும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்மளுடைய சேனல்லையே ரொம்ப தெளிவான வீடியோஸும் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம போட்டிருக்கோம். அதாவது என்னன்னா, டிஎம்கே டிவிகேவினுடைய எம்எல்ஏக்களை வாங்குறதுக்காக பேரம் பேசியிருக்கிறாங்க, குதிரை பேரம் நடத்தியிருக்கிறாங்க, ஜனநாயகத்திற்கு எதிராக மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக ஒரு சதிவேலையை பார்த்துருக்குறாங்க அப்படின்றது ஆதாரத்தோட போலீஸ் கையில் இப்போது சிக்கியிருக்குது. ஸோ இந்த வேலை டிஎம்கே யார் மூலமாக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய தம்பி அசோக் அவர்கள் மூலமாக தான் செஞ்சுருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் டிவிகேவினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இளமாறன் அப்படின்றவர் தான் போலீஸில் வந்து ஆதாரங்களோட கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுத்துருக்குறாரு. வீடியோ ஆதாரம், ஆடியோ ஆதாரம், செல்ஃபோனில் பேசினதுன்னு இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக போலீஸார்கிட்ட கொடுத்து கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுத்ததின் அடிப்படையில் ஒரு 6 பேர் வந்துட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த 6 பேரில் ஒரு சில பேர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலேயும் அவருடைய தம்பி அசோக் அவர்கள் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணி இப்போ விசாரணைக்கு ஆஜராக சொல்லி சம்மனுமே அனுப்பியிருந்தாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு அதாவது ஜூலை 6ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கெலாம் நீங்கள் விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய தம்பி 2 பேருக்குமே வந்துட்டு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் 2 பேருமே இன்னைக்கு ஆஜராகவே இல்லை. ஏன் ஆஜராகலை அப்படின்னு பார்த்தா, வெளியிலே வரல, தலைமறைவாக இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னா ஆதாரத்தோட போலீஸ் கிட்ட சிக்கியிருக்கிறாங்க, அதனால விசாரணைக்கு வெளியில வரல. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக போலீஸார் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டால் 2வது சம்மன் அனுப்புவாங்க. ஒரு 2-3 நாள் கேப் விட்டு, இல்லைனா 1 வாரம் கேப் விட்டு 2வது சம்மன் அனுப்புவாங்க. அதே அவங்களுடைய சொந்த வீடு இருக்கக்கூடிய கரூருக்கு அவங்களுடைய வீடு அவங்களுடைய பெற்றோர்கிட்டே கொண்டு போய் கொடுப்பாங்க, சம்மன் வந்து அனுப்புவாங்க. அந்த 2வது வாட்டி சம்மன் அனுப்பும் போதாச்சும் விசாரணைக்கு வந்து உட்காரணும். அப்படி 2வது வாட்டியும் வந்து உட்காரல அப்படின்னா 3வதா ஒரு சம்மன் அனுப்புவாங்க. அதுவும் இடையில ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு 3வதா ஒரு சம்மனையும் அனுப்புவாங்க. இப்படி 3 சம்மன் அனுப்புறாங்க அப்படின்னா அந்த 3 சம்மன்ல ஒரு சம்மனுக்காவது வந்து விசாரணைக்கு உட்காந்துடணும். இப்படி 3 சம்மன் அனுப்பியுமே விசாரணைக்கு உட்காரல அப்படின்னா அடுத்ததா போலீஸார் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னா கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு சம்மன் 3 முறை அனுப்பிட்டோம், விசாரணைக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிடுவாங்க. எந்த மாதிரி அரெஸ்ட் வாரண்ட்னா, ஜாமீனில் வெளியில் வர முடியாது அவங்களால, அந்த மாதிரி அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்றத வாங்கிடுவாங்க. அரெஸ்ட் வாரண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலையா, தலைமறைவாயிருக்கிறாங்க அப்படின்றது போலீஸார் தரப்பில் தெரிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் அவங்கள பிடிக்கிறதுக்குன்னு தனிப்படை அமைச்சு ஃபுல்லாகவே வந்து ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. தீவிர சோதனையில் வந்துட்டு ஈடுபட்டு எங்கே பார்த்தாலும் அவங்கள ஜாமீனே கிடையாது, அவங்களுக்கு அரெஸ்ட் தான். அந்த நடவடிக்கை தான் அதுக்கு அடுத்ததாக நடக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சரி அசோக் அவர்களுக்கும் சரி அவருடைய தம்பிக்கும் லுக் அவுட் நோட்டீஸும் வந்துட்டு அனுப்பியிருக்கிறாங்க. லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு குற்றவாளி இல்லை சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு வந்து சம்மன் அனுப்புகிறாங்க, அவங்கள தேடுறாங்க அப்படின்னா, அவங்க தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸும் வந்து அனுப்புவாங்க. இந்த லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்றது என்னன்னா, அவங்க வெளிநாடுகளுக்கு செல்லாமல் இருக்கிறதுக்கும், இல்லை ஒருவேளை வெளிநாடுகளுக்கு சம்மன் அனுப்புறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க, இந்த லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க அப்படின்னா திரும்ப வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்குள்ளே நுழையும் போதும் என்ன ஆகும்னா இவங்க வந்து மாட்டிப்பாங்க. இந்த லுக் அவுட் நோட்டீஸை அனைத்து சர்வதேச விமான நிலையங்கள், எல்லையோரங்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து அனுப்பியிருப்பாங்க. அவங்க நம்ம நாட்டை விட்டு வெளியில் போனாலோ இல்லை வேற நாட்டிலேருந்து உள்ளே வந்தாலோ அதிகாரிகளுக்கு அலர்ட் அப்படின்றது போயிடும், உடனடியாக கைது நடவடிக்கை அப்படின்றது நடக்கும். ஸோ அந்த அளவுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நம்மளுடைய காவல்துறை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் அடுத்ததாக எப்போ கைது செய்யப்பட போறாரு அப்படின்றத நோக்கி தான் இந்த நகருது அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மேலே டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு வழக்கு மனு உச்சநீதிமன்றத்தில் கொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணை நாளைக்கு, அதாவது இந்த வீடியோ ஜூலை 6ஆம் தேதி எடுத்துட்டு இருக்கோம், நாளைக்கு ஜூலை 7ஆம் தேதி அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு பொது மேடையில் இந்த மாற்றுக் கட்சியினர் வந்து டிவிகேல
இணைந்திருந்தாங்க இல்லையா, அது குறித்து ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில கரூர் விவகாரம் சார்ந்து பேசியிருந்தாரு. கரூர் விவகாரம் டிஎம்கேவினுடைய சதிதான், டிஎம்கே தான் 41 பேர் உயிரிழந்ததுக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி பொது மேடையில் நின்று பேசியிருந்தாரு. அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்று முதலமைச்சராக அமர்ந்ததுக்கு அப்புறம் ஆதவர்ஜுன் அவர்கள் முதல் முறை பேசுறாரு. அதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் தீர்ப்பெல்லாம் வரத்துக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல டிவிகே சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் பேசியிருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்ததுக்கு அப்புறம் இப்போதான் ஆதவர்ஜுன் அவர்கள் முதல் முறை கரூர் விவகாரத்தை பற்றி பொது மேடையில் பேசுகிறாரு. அதுவும் டிஎம்கேனே அவங்க தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரியே பேசிட்டாரு. ஸோ பேசினோன்னே இந்த சைடு டிஎம்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு தொடர்ந்து ஒரு மனு அனுப்புகிறாங்க. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பொதுவெளியில் ஆதவர்ஜுன் அவர்கள், அதாவது சிபிஐயில் அந்த வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு, இவங்க தான் குற்றவாளி அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு இன்னும் முடிவே ஆகலை, இன்னும் தீர்ப்பே வரல, விசாரணை போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆதவர்ஜுன் அவர்கள் பொது மேடையில் நின்று இதை பற்றி பேசுகிறாரு, அதனால அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிவிகே சார்ந்த அமைச்சர்கள் நிர்வாகிகள்னு யாருமே இனிமேல் பொது இடங்களில் கரூர் விவகாரம் சார்ந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்கணும் அப்படின்னு ஒரு மனுவை வந்து அனுப்பியிருந்தாங்க. அந்த மனுவினுடைய விசாரணை தான் நாளைக்கு வருது. ஆதவர்ஜுன் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி அனுப்பியிருந்தாங்க இல்லையா, அது குறித்து தான் விசாரணை நாளைக்கு நடக்க போகுது. அதாவது ஆக்சுவலாக இருக்கக்கூடிய சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிபிஐயில் ஒரு வழக்கு விசாரணைக்கு போயிட்டு இருக்கு, அதில் எதுவுமே இன்னும் முடிவு வரல, இவங்க தான் குற்றவாளி அவங்க தான் குற்றவாளின்னு முடிவு வரல, விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வழக்கு சார்ந்து பொது இடங்களில் பொது மேடையில் யாருமே வந்து பேசக்கூடாது. இதுதான் இருக்கக்கூடிய ரூல். அப்படி பேசினாங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை அப்படின்றத கோர்ட்டு மூலமாக எடுக்கப்படும். ஸோ அது சார்ந்து தான் டிஎம்கே அதன் அடிப்படையில் தான் வழக்குமே கொடுத்தாங்க. அந்த வழக்கு விசாரணை தான் நாளைக்கு வருது. என்ன நடக்குது அப்படின்றத நாம காத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா இன்னொரு ரொம்ப ரொம்ப சிறப்பான முக்கியமான விஷயம் இருக்குது. மாற்றம் எங்கன்னு நிறைய பேர் கூவி கேட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது சரியான செய்தியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, புதுக்கோட்டையில பொன்னமராவதிக்கு பக்கத்துல கூடலூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட பல வருடங்களா ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரத்துக்கு பஸ் வசதியே இல்லாமல் நடந்து போயிட்டு வராங்க. எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா? 8 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. அப்போ நினைச்சு பாருங்க, அந்த பஸ் வசதி அது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு வசதி. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பஸ் வசதி கூட இல்லாத ஒரு ஊர் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வரைக்குமே இருந்துகிட்டே தான் இருக்குது. இது ஒன்று மட்டுமே கிடையாது. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பல ஊர்கள்லையும் பஸ் வசதி இல்லாத ஊர்கள் ஒன்றா வெளியில வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறாங்க. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களும் அதை நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே, நம்மளுடைய தமிழ்நாட்டில் இப்போ நம்மளுடைய நாடு வளர்ந்து போயிட்டு இருக்குது, டிஜிட்டலாகவும் வளர்ந்து போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இன்னும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு கூட பஸ் வசதி இல்லாத ஊர்களும் இப்போ நிறைய ஊர்கள் இருக்குது. இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழகத்தை நாங்கள் இந்த உயரத்தில் போய் வச்சுருக்கோம், அந்த உயரத்தில் போய் வச்சுருக்கிறோம். நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரம் மேற்கொள்ளும் போதெல்லாம் அடிப்படை வசதிகளை சரியாக செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பேரை சொல்லியே சொல்லாமே டிஎம்கே அப்படிலாம் கிடையாது, எல்லா அடிப்படை வசதியுமே இருக்குது, நாங்கள் தமிழகத்தை உயரத்தில் வச்சுருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஆனால் அடிப்படையான பேருந்து வசதி கூட இல்லாத சிரமப்படக்கூடிய கிராமங்களும் இங்கே இருக்குது. அப்போ இவ்வளோ வருடங்களாக என்ன வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வருது. இங்கே என்ன நடந்ததுன்னா, புதுக்கோட்டையில் இந்த கூடலூர் அப்படின்ற கிராமத்தில் ஸ்கூலுக்கு செல்லக்கூடிய அந்த மாணவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. எங்களுக்கு பஸ் வசதி வேணும், காலையில் நாங்கள் ஸ்கூலுக்கு போகக்கூடிய 8 to 9 அந்த டைமில் எங்களுக்கு வந்து பஸ் வேணும், அதே மாதிரி ஈவினிங்கும் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு பஸ் வசதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோரிக்கைகளை பல வருடமாக அவங்களுக்கு இல்லாத அடிப்படை வசதி சார்ந்து கோரிக்கைகளை பேசி வீடியோவாக சோஷியல் மீடியாவில் வெளியிடுறாங்க. இதுக்கு உடனடியாக நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தீர்வு அப்படின்றத கொடுத்து பஸ் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற அறிவிப்பை இப்போ ஆர்டரை வந்துட்டு போட்டிருக்கிறாரு. இதில் இன்னொன்று நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தந்த கிராமங்களில் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பொது பிரச்சனைகளை எங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வேணும், அடிப்படை வசதிகள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு உடனடியாக நடவடிக்கைகள் அப்படின்னு எடுக்கப்படுது. இதுக்காகவே தமிழக வெற்றி கழகம் ஒரு டீம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோஷியல் மீடியாவில் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து வீடியோ வருது அப்படின்னா அதுக்கு உடனடியாக தீர்வு அப்படின்றத காணணும் அப்படின்றதுக்காக தமிழக வெற்றி கழகம் ஒரு டீமையுமே வச்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய தேவைகள் வெளியாகும் போது அது ஒன்றும் நடவடிக்கை மூலமாக தீர்வு எடுத்து உடனே நடந்துட்டு இருக்குது. நம்மளுமே வந்துட்டு நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இது ரொம்ப
ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அடுத்ததா இன்னொரு சிறப்பான விஷயம் இருக்குது. அதாவது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் இப்போ உலக தமிழ் செம்மொழி மாநாடை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்த போறாங்க. கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு பிறகு. இதுக்கு முன்னாடி எப்ப நடந்தது அப்படின்றது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2010ல் முன்னாள் முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் மூலமா செம்மொழி மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தப்பட்டது. அதன் பிறகு இடையில 15 வருடங்கள் நடத்தப்படலை. அதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக ஆட்சி பொறுப்பு ஏற்றத்துக்கு அப்புறம் 15 வருடங்கள் கழித்து இந்த மாநாடு பிரம்மாண்டமா நடத்தப்பட போகுது. இதுல நீங்க இன்னும் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், டிஎம்கே எதெல்லாம் வச்சு மக்கள் கிட்ட ஒரு அரசியலை காமிச்சு இதுக்கு நாங்க தான் பாதுகாப்பு, அதுக்கு நாங்க தான் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட இவ்வளோ நாள் எதை வச்சுலாம் ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே தமிழக வெற்றி கழகம் ஒன்னா உடச்சி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் எங்க உண்மையான விஷயமே. அதாவது பார்த்தோம்னா இவ்வளோ நாட்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஏன்னா அதிமுக வந்து பிஜேபியோட தொடர்பில் இருக்கிறாங்க, கூட்டணி வச்சிருக்கிறாங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா பிஜேபி உள்ளே வந்துடுவாங்க அப்படின்றத காமிச்சு ஓட்டு வாங்கினாங்க. அதே போல் தமிழர்களுடைய உரிமையையும் தமிழையும் நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லி இவ்வளோ நாள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. முதல்ல பாஜக அப்படின்றத வந்து திமுக வச்சிருக்கக்கூடிய நிலைப்பாடை அதை உடைச்சி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் உள்ள வந்தாங்க. இப்படி திமுக இவ்வளோ நாள் எதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் ஒன்றா உடச்சி தமிழக வெற்றி கழகம் உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப உண்மையான விஷயமா இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா திருமாவளவன் அவர்கள் இப்போது பேசியிருக்கிறாரு, சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ எல்லாமே வழக்கம் போல் இப்போவுமே கொஞ்சம் குழப்பி தான் பேசியிருக்கிறாரு. இந்த சைடும் இல்லாமல் அந்த சைடும் இல்லாமல் கொஞ்சம் குழப்பி பேசியிருக்கிறாரு. ஆனால் என்னதான் குழப்பி பேசினாலும் சுருக்கமாக இதுதான் இந்த விஷயத்தை தான்ப்பா சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கூட்டணி குறித்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னன்னா இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இல்லை, விசிக இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய கூட்டணியில் விசிக இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, முன்னாள் முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னார். அதனால் இனிமேல் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் விசிக வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்தது யாரு கூட கூட்டணி போக போகிறீங்க அப்படின்னா டிவிக்கே தான். ஏன்னா அவங்க அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதுக்கும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தோழமை கட்சிகளுடைய கூட்டம் நடந்தது, அதில் போய் நாங்கள் கலந்துக்கிட்டோம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைது அப்படின்னா அதில் விசிக இடம் பெறும், கண்டிப்பாக அதில் மாற்று கருத்தே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் என்ன தெரியுமா சொன்னார், நான் வந்து எல்லாருக்குமே வந்து மரியாதை கொடுப்பேன், அரசியல் கட்சி அதில் இருக்கக்கூடிய பகைமை கொள்கை அப்படின்றது வந்துட்டு வேற, ஆனால் இந்த சைடு நாங்கள் வந்து தோழமையாக தான் இருக்கோம், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் வந்து மரியாதை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்களை அப்படியே குழப்பி பேசி வச்சிருக்கிறாரு. ஆனால் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா இவர் சொல்ல வர்றது என்னன்னா, திமுகவோட கூட்டணி கிடையாதுப்பா, அது முடிஞ்சிருச்சு, விசிக வெளில வந்துட்டு இங்கே தமிழக வெற்றி கழகத்தோட நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்றத வெளிப்படையாகவே பேசி முடிச்சிருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்யாண வீடுகளில் பேசுகிறதா அவர் வழக்கமாக வச்சிருக்கிறார் இல்லையா. இப்போது சமீபத்திலையும் ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றதா முக்கியமான விஷயமே. வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய இந்த சோஃபா மாடல் அரசு, சட்டமன்றத்தோட மாண்பு தெரியாது, அது இன்னும் நிறைய டைலாக் பேசியிருக்கிறாரு. புதுசாக இப்போ என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், இப்போதான் நாங்கள் வந்துட்டு எதிரி யாரு அப்படின்றதையே கண்டுபிடிச்சிருக்கிறோம். தேர்தலில் நாங்கள் எதிரி யாருன்னே தெரியாமல் வந்துட்டு சண்டை போட்டோம். ஆனால் நாங்கள் எதிரியாக யாரை நினச்சி தேர்தலில் நாங்கள் கிளம்புறங்கணுமோ அந்த எதிரியை நாங்கள் வந்து தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, உண்மையான அவங்களுக்கான எதிரி வந்துட்டு டிவிகேவா, ஆனால் அவங்க நினச்சிக்கிட்டது வந்துட்டு ஏடிஎம்கேவா. ஸோ அந்த காம்படிஷனில் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்களா, ஏடிஎம்கேவா அவங்க தோக்கடிச்சிட்டாங்களா, அந்த இதில் வந்து வெற்றி பெற்றுட்டாங்களா. ஆனால் டிவிகே தான் அவங்களுடைய எதிரி அப்படின்றது தெரியாமல் ஏடிஎம்கேவோட சண்டை போட்டாங்களா. இப்போ எதிரி யார் அப்படின்றது தெரிஞ்சிருச்சா, அடுத்த தேர்தலில் நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு மக்களாகி நீங்கள் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக திமுக ரெண்டு பேரும் சேர்ந்து மீண்டும் ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பே. சண்முகம் அவர்கள் செய்தியாளர்களுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு. என்னன்னா, அதிமுக திமுக ரெண்டு பேருமே சேர்ந்து ஆளுநரை போய் ஒன்னா சந்திச்சிருக்கிறாங்க. கேட்டால்
புகார் கொடுக்கறதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றா சேர்ந்து போய் எதற்காக சந்திக்கணும் அப்படின்ற கேள்விதான் இங்கே வந்து எழுப்பப்படுது. அதாவது என்னன்னா, திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஆளுநர் அப்படின்ற ஒருத்தரே தேவையில்ல, ஆளுநர் அப்படின்றவர் வந்து தபால்காரர் அப்படின்ற மாதிரிலாம் சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி பேசியிருக்கலாங்க. ஆளுநரை அவங்க மதிச்சதே கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து ஆளுநரை சந்திக்கிறதுக்கு போறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ சதி திட்டம் தீட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சண்முகம் அவர்கள் இப்போ செய்தியாளர்களுக்கு முன்னாடியே பேசியிருக்கிறாரு. என்னதான் சதி திட்டம் தீட்டுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நாம் நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்குறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.